இப்போ இந்த தங்கம் ஆகட்டும், உங்களுக்கு தங்கம் இனி வந்து எந்த லெவலுக்கு போனாலுமே நம்ம அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி 100% வாங்குவோம். ரைட்டுங்களா? இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம சைக்காலஜிக்கல் இதுல வந்து மேனிஃபெஸ்டேஷன் சில விஷயங்கள் நீங்க உள்ள வந்து உள்ளுணர்வு என்ன நடக்கு நம்ம வந்து நினைக்கிறோமோ அதுதான் நடக்குதுங்கிற மாதிரி கொண்டு வரும். அப்ப அந்த மேனிஃபெஸ்டேஷன் கான்செப்ட்லயே நம்ம எடுத்துக்கிட்டா கூட தங்கம் ஆசைகள் அப்படிங்கிறது யாருக்கும் இல்லாம கிடையாது. அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாருக்கா இருந்தாலும். அப்ப அந்த ஆசைகள் உள்ள வந்து வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் அதுக்குள்ளார போயிடுதுங்க. அப்ப அதுக்கான உங்களுக்கு ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்குது. இதே தாங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் உங்களுக்கு. சோ இப்ப என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு நெகட்டிவா இப்போ ஒரு செலவுகள் ஒரு வார் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா அந்த போருக்கான செலவுகள் அதுக்கு செய்யக்கூடிய அந்த எக்கனாமிக் சைட்ல வந்து நம்ம ஓரளவுக்கு நம்மளோட கண்ட்ரி இப்ப டவுன்ல தான் போகும். ஏன்னா நம்ம வந்து அந்த இனிஷியேட் பண்ணும்போது இது இப்போ உங்களுக்கு இந்த குரு பயிற்சிகள் ஆகும்போது இந்த ஒரு தேர்ட் ஹவுஸ்க்கு வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த கரேஜ் நம்மளோட இந்த 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வீரியஸ்தானம் சொல்லுவாங்க.